வணக்கம் சான்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. டெய்லி டெஸ்ட் நான் வச்சுட்டு இருக்கேன் இல்லைங்களா, லைவ் டெஸ்ட். லைவ் சார்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த இந்த வாரம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த மகாலட்சுமி வேலு அப்படிங்கிறவருடைய இந்த அட்ரஸ்க்கு, அவங்க அட்ரஸுக்கு கீழே இருக்கு. ஸோ இது வந்து இந்த புக்கு இவங்களுக்கு நம்ம கிஃப்ட் அனுப்பிக்கிறோம். இந்த கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் முழுமையா, அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து டாபிக்ஸும் அது சம்பந்தப்பட்ட தகவல்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து நம்ம பாலாஜி அகாடமியுடைய மெட்டீரியல். இது வந்து உங்களுக்கு தமிழ் இலக்கணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டல் புக்கில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஹின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஹின்ஸ் வைஸாக பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது உங்களுக்கு இருக்கும். முழுக்க இந்த புக்கு இவங்களுக்கு கிஃப்டாக நம்ம இதை அனுப்பிக்கிறோம். டெட் மற்றும் டிஎன்பிசிக்கு இது யூஸ் ஆகும். என்ன இவங்களுடைய உழைப்பு, நல்லா படித்து இவங்க ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு நான் இதில் பேக் பண்ணி இதை அப்படியே இப்போ உடனே அனுப்புவோம். இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கொரியர் லீவு அப்படின்னாலும் உங்களுக்கு திங்கட்கிழமை உங்கள் கைக்கு வந்துடும். இந்த வார சாம்பியன் மகாலட்சுமி வேலு, அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நான் அனுப்பி வைக்கிறேன். ஸோ இதுதான் அவங்களுடையது. ரைட், அடுத்த வார சாம்பியன் யாரோ அவங்களுக்கு அதுக்கு அடுத்து இவங்களே வந்து ஜெயிச்சிட்டாலும் அடுத்து தமிழ் இலக்கியம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்புறம் வேற ஸ்டூடெண்ட் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த இலக்கணத்திலிருந்து ஆரம்பிச்சிடும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கிளாஸ்ல மனித செரிமான மண்டலம் அப்படிங்கிறது, மனிதனுடைய செரிமான மண்டலத்துல தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த டைட்டில் இருந்த இந்த டேபிளர் காலத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனாலதான் இது வந்து நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு அடுத்து இந்த போர்ஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த இதை வந்து செரிமான மண்டலம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய இந்த டேபிளர் காலத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உமிழ்நீர் சுரப்பின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறது இல்லைங்களா, இது ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஷார்ட்கட்டு நம்ம இதில் கொடுத்துருவோம். உமிழ்நீர் சுரப்பி இதுல என்ன இதுல முழுமையா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய செரிமானம் இல்லைங்களா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடானது எப்படி சிறுகுடல் வரைக்கும் போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சிறுகுடல் பெருங்குடல் வரைக்கும் போகுதுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கிடையில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் இருந்து ஒரு கேள்விகள் நமக்கு வருது. அதனாலதான் நம்ம இந்த ஏரியா எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் உமிழ்நீர் சுரப்பி அப்படிங்கிறது வாயிலிருந்து ஆரம்பிக்குது. உமிழ்நீர் நொதி அல்லது அமைலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நொதி அமைலேஸ் டயலின் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய மூலக்கூறு ஸ்டார்ச் தான். ஸ்டார்ச் செரிமான விளைபொருள் பார்த்தீங்கன்னா மால்டோஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த இதுல வந்து என்ன சொல்றேன்னா டயலின் அப்படின்னு சொல்றது வந்து டயர்னு மைண்ட்ல வச்சுக்கோங்களேன். டயர் வண்டி இருக்குது இல்லைங்களா, வண்டியினுடைய டயர் அப்படின்னு மைண்ட்ல வச்சுன்னா டயலின். வண்டியை ஸ்டார்ட் பண்றோம், ஸ்டார்ச். டயர்ல காத்து பிடிச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா மால்டோஸ் மாசா போகலாம். சரிங்களா, ஏன் டயர்ல காத்து பிடிக்காம வண்டி போனா மாசா போக முடியாது, அப்படியே பஞ்சரை நின்னுக்கும் இல்லைங்களா. ஸோ டயர்ல டயலின் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது காத்து பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணா மால்டோஸ் மாசா போகலாம் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு ஷார்ட்கட்டை சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இரைப்பை சுரப்பிகள். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து பெப்சின் ரெனின் இருக்கு, இரைப்பை சுரப்பிகள்னு சொல்லிட்டு. இதுல வந்து புரதங்கள், இதுல பெப்சின்ல பெப்டோன்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெனின்ல வந்து பால் புரதங்கள் அல்லது கேசினோஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது வந்து பாத்தீங்கன்னா பாலை உரையை செய்து கேசின் புரதம் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெப்சின் புரதங்கள். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா பெப்பு புரதம், பெப்டோன். பாத்தீங்கன்னா பா இப் பூ புரதம், பப்பு பருப்பு, பப்பு வேகாதுன்னு சொல்லுது. பருப்புல பாத்தீங்கன்னா புரதம் அதிகமா இருக்கும். ஸோ பப்பு அப்படின்றது மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னா பெப்சின் புரதம் பெப்டோன்கள் இது ரெண்டும் சேர்ந்து வந்த மாதிரி அதுல இருக்கும். சரிங்களா, இப்படி இதை ஷார்ட்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து ரென்னின் அப்படின்றது பாருங்க, நல்லா பாருங்க. ரென்னின் வேற, ரெனின் வேற. ரே இன்னு போட்டு நீ, ரென்னின் இது வேற, ரெனின் வேற. ரே வேறு இன்னு போடாம இது வேற. இது என்ன எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி சொல்றேன். இப்ப ரென்னின் பால் புரதங்கள் கேசினோஜன். இதுல என்ன நம்ம சொல்ல போறோம்னா, ரென் அப்படின்னா ரன், கிரிக்கெட்ல ரன் எடுக்கணும்னா பால் அதிகமா குடிக்கணும், அப்பதான் எனர்ஜி நிறைய கிடைக்கும். அது கேஸ்ல காய வச்ச பால்னா, கேஸ் எதுக்கா சொல்றேன்னா கேசின் அப்படிங்கிற வார்த்தை வரனால கேஸ்ல நம்ம அதிகமா காய்க்கணும். ஏன் விறகடுப்பு கூட காய வைக்கலாம், பட் இந்த கேஸ்ன்ற வார்த்தை ஒண்ணுங்கிறது கேஸ்ல காய வைக்கணும். அதாவது ரென் எடுக்கணும்னா பால் குடிக்கணும், பால் வந்து என்னன்னா கேஸ்ல காய வச்சு குடிக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அப்போ ரன் பால் புரதங்கள் அப்படின்ட்டு கேசினோஜன் கேஸ்ல காய வைக்கணும். இந்த இதுக்காக ஷார்ட்கட் நீங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கணையம். கணையத்தில் சுரக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கணைய அமைலேஸ், அப்புறம் ட்ரிப்சின், அப்புறம் கைமோ ட்ரிப்சின் அப்படின்னு சொல்லிட்டு. கணைய அமைலேஸ்ல ஸ்டார்ச் மால்டோஸ் இருக்கு. கணைய அமைலேஸ்ல இதுக்கு என்ன நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கோன்னா, கணைய அப்படின்னா கணைக்கிற குதிரை மேல போனா ஸ்டார்ட் பண்ணி போனா, அமைய ஸ்டார்ட் பண்ணி போனா, குதிரையை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, குதிரை தட்டி விட்டு தான் கொண்டு போகிறோம். ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த ஸ்டார்ச்சுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிடணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி போனோம்னா மாசா போகலாம். குதிரையிலையும் கணைக்கிற குதிரை மேல போனோம்னா மாசா போகலாம் அப்படின்றதுக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. கணைக்கிற குதிரை கணைய அப்படின்னு மனசு வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி
நெக்ஸ்ட் ட்ரிப்சின். ட்ரிப்சின் புரதங்களும் பெப்டோன்களும் பெப்டைடு மற்றும் அமினோ அமிலங்கள் நம்ம சொல்றோம். புரதங்களும் பெப்டோன்களும் பெப்டைடு மற்றும் அமினோ அமிலங்கள். அதாவது ட்ரிப் எங்க ட்ரிப் ஏறுவாங்க? ஹாஸ்பிட்டல்ல ட்ரிப் இறக்குறப்போ பெட்ல படுத்தணும். பெப்டோன்கள் அப்படின்னா பெட் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது ட்ரிப் இறக்குறப்ப பெட்ல படுத்தா நின்றுட்டு ட்ரிப்ல இறக்க முடியாது. அதான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரிப்சின் பெட்ல படுத்திருக்கும் போது தான் இறக்க முடியும். சரிங்களா? ட்ரிப் இறக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இப்போ கைமோட்ரிப்சின் இது வந்து பாத்தீங்கன்னா புரதம். அப்புறம் இதுல நிறைய இருக்கு. அதாவது புரோடியோலஸ், பெப்டோன்கள், பாலிபெப்டோன்கள், 3 பெப்டோன்கள், 2 பெப்டோன்கள் இருக்கு. அப்ப பாலிபெப்டோன்கள் புரோபோலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது வந்து நம்ம பார்க்கணும். இது என்னன்னா இந்த கைமோட்ரிப்பின்ல வந்துட்டு இதுக்கு ஒரு ஷார்ட்கட். அதாவது கைமா பண்றாங்க புரோட்டாவை. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கைமோ அப்படின்னா கைமா, புரதம் அப்படின்னா புரோட்டா, புரோட்டீன் அப்படிங்கிறது புரோட்டாவும் மெயின் வச்சுக்கோங்க. புரோட்டீன் அதாவது புரோட்டாவை போட்டு கைமா பண்றாங்க. கைமா பண்றதுனா சும்மா நல்லா அப்படியே கட் பண்ணி இதெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ கைமா அப்படிங்கிறது கைமோட்ரிப்சின். சரிங்களா? புரோட்டா மைண்ட் வச்சுக்கோன்னா புரோட்டியோலஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கணைய லிப்பேஸ், பால்மமாக்கப்பட்ட கொழுப்புகள். பால்மமாக்கப்பட்ட கொழுப்புகள் இருங்க, நான் டெலிட் பண்ணிக்கிறேன். பால்மமாக்கப்பட்ட கொழுப்புகள் இது வந்து கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரல். கணைய லிப்பேஸ், கணைய லிப்பேஸ் இதுல வந்து என்ன நம்ம கூடவே வந்து கிளிசராலும் இருக்கும். கிளிசரால் மைண்ட் வச்சுக்கோங்க. லிப்பேஸ் அப்படிங்கிறப்ப லிட்டர் பால், லிட்டர் பால், 1 லிட்டர் பால் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் வச்சுக்கோங்க. லிட்டர் அப்படின்னா லிப்பேஸ். பால்மமாக்கப்பட்ட பாலை வந்து என்ன சொல்றது, காய வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். லிட்டர் பால்ல கொழுப்பு அதிகம் அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க. கொழுப்புகள் இந்த இடத்துல வருங்களா? சோ கொழுப்பு அதிகம் அப்படின்னு மெயின் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குடல் சுரப்பிகள். இதுல முதல்ல வந்து மால்டோஸ், அப்புறம் அதாவது இதுல வந்து மால்டேஸ் ஆனது என்ன சொல்றது, மூலக்கூறு வந்து மால்டோஸ் ஆகுது. அவருடைய விளைபொருள் பாத்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் மற்றும் குளுக்கோஸ். இதுக்கு என்ன சார் அப்படின்னா மால்டேஸ்னா மால்க்கு போனீங்க அப்படின்னா குளுக்கோஸ் கிடைக்கும். ஏன் வேற எதுவும் கிடைக்காது சார்? எல்லாம் கிடைக்கும். நான் சொல்ல வருது குளுக்கோஸ், இங்க மால் வருது இல்லைங்களா? சோ மால் குளுக்கோஸ் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாக்டோஸ். லாக்டோ அப்படின்னால பால் தான். லாக்டோஸ் வந்து லாக்டோஸ், குளுக்கோஸ் மற்றும் காலெக்டோஸ் அப்படின்னு மைண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து என்ன நம்ம சொல்றது அப்படின்னா பாலும் குளுக்கோஸ் குடிச்சா கால்களுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு தான் மைண்ட் வச்சுக்கோங்க. கால் புரியுங்களா? காலெக்டோஸ் அப்படின்னு வருதுன்னா லாக்டோனா பால் தான், லாக்டோஸ். அப்போ குளுக்கோஸ் இங்க இருக்கு, பாலும் குளுக்கோஸும் கலந்து குடிச்சோம்னா கால்களுக்கு டோஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். காலெக்டோஸ் அப்படின்னு மைண்ட் வச்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் சுக்ரோஸ். சுக்ரோஸ், குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ். இதுல வந்து என்ன நம்மனா சுக்ரஸ் அப்படின்னா சக்கரம் மைண்ட் வச்சுக்கோங்களேன். சுக்ரோஸ் சக்கரம் கட்டிட்டு, சக்கரம் அதாவது நம்ம ஸ்கேட்டிங் போறோம் பாத்தீங்களா, அதுல வந்து சக்கரம் கட்டிட்டு வேகமா போற மாதிரி குளுக்கோஸ் குடிச்சா பறக்கலாம் அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். குளுக்கோஸ் குடிச்சா பறக்கலாம், பிரக்டோஸ் பறக்கலாம் அப்படின்றது அந்த வார்த்தை மைண்ட்ல வச்சுக்கணும். அது வந்துடும். சரிங்களா? குளுக்கோஸ் குடிச்சா பறக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் லிப்பேஸ். இது வந்து கொழுப்புகள், கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரால் அப்படின்னு சொல்றது லிப்பேஸ். அதாவது லிப்பேஸ்னாலே லெட்டர் தான். லெட்டர் பால்ல கொழுப்பு அதிகம், ஏற்கனவே நம்ம படிச்சுதான். சரிங்களா? சோ லெட்டர் பால்ல கொழுப்பு அதிகம். இந்த டேப்லெட் காலத்துக்கும் இந்த ஷார்ட்கட்டையும் ஓரளவுக்கு மைண்ட்ல வச்சுட்டு மனசுல நிறுத்துங்க. இந்த டேப்லெட் காலத்துல இருந்து கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வருது. சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம போர்ஷன் போக ஆரம்பிச்சலாம். இது சம்பந்தமான டைட்டில் தான் நம்ம இதுல ஃபுல்லா படிக்க போறோம். செரிமான மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து பாத்தீங்கன்னா எளிய மூலக்கூறுகள்னு சொல்லக்கூடிய விட்டமின்கள் இருக்கு, தாதுக்கள் மட்டும் இல்லாம சிக்கலான மூலக்கூறுகள் சொல்லப்படக்கூடிய கார்போஹைட்ரேட்னு அரிசி சாப்பாடுல கார்போஹைட்ரேட் இருக்கு, புரதங்கள் இந்த பருப்பு இந்த மாதிரி வகைகள், கொழுப்பு சத்துக்கள் எண்ணெய் வகைகள்ல இருக்கு. இந்த மூலக்கூறுகள் எல்லாமே சின்ன சின்ன பொருட்களா மாறாத பட்சத்தில் நம்ம உடம்பானது அதை பயன்படுத்த முடியாது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடானது இங்க சின்ன சின்ன மூலக்கூறுகளா வந்துட்டு சிறுகுடல் போயிட்டு அங்கிருந்து ரத்தம் வந்து அதை கடத்தி உடலுக்கு தேவையான பொருட்கள் கொண்டு போய் அங்க வச்சிடும். ஸோ நம்ம உடலை வந்து அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது சின்ன சின்ன பொருளை மாத்தல அப்படின்னா. அதனால அதாவது நம்ம உடம்புல வந்து செரிமானம் பண்றதுக்கான 5 ஸ்டெப்ஸ், 5 படிநிலைகள் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உணவுல இருக்கிற அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து உணவு உட்கொள்றது. முதல்ல சாப்பாடை உள்ள கொண்டு போறோம். நெக்ஸ்ட் அது வந்து செரிமானம் ஆகிறது. மூணாவது வந்து இதுல இன்னொன்னு உட்கிரத்தல் அப்படின்னு சொல்றது. அது மூணாவது ஸ்டேஜ் வந்து உட்கிரகம் செய்கிறது, உள்ளுக்குள்ள வந்து ஜீரணம் பண்றது, உட்கிரகத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுல வந்து மொத்தம் 5 ஸ்டெப். இது வந்து 3வது ஸ்டெப், இது வந்து 4வது ஸ்டெப் வந்து தன்மயமாதல், 5வது ஸ்டெப் வந்து வெளியேறுதல். சரிங்களா? சோ இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு நடக்குது. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா உணவானது அதாவது உள்ள போறதுல இருந்து செரிமானத்துடைய வேலைகள் ஆரம்பிக்குது. சரிங்களா? ஜீரணம் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. இதுக்கு பேரு உட்கொள்ளல் அப்படின்னு பேர். ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு செரிமான சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பிகள், இரைப்பை சுரப்பிகள், கணையம்,
அப்புறம் கல்லீரல், குடல் சுரப்பிகள், இது எல்லாமே செரிமான மண்டலத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய சுரப்பிகள்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ உணவு பாதையோட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. உணவு பாதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வாய்க்குழி, தொண்டை, உணவு குழல், இரைப்பை, சிறுகுடல். சிறுகுடல் வந்து பார்த்தீங்கன்னா முன் சிறுகுடல், நடு சிறுகுடல், பின் சிறுகுடல் அப்படின்னு சொல்லிட்டு வகைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அடங்குறதா சிறுகுடல்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பெருங்குடல். இப்படியாக உறுப்புகள் கொண்டதுதான் நம்ம ஜீரண உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ முதல்ல வாய் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சோம் அப்படின்னா முதல்ல வந்துட்டு பற்கள் தான் ஆரம்பிக்கிறது. பால் பற்கள், நிரந்தர பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுல என்ன சொல்றது, மனிதனுடைய வாழ்நாள்ல பற்கள் 2 தொகுப்பு. ஒண்ணு என்ன சொல்ற, இரட்டை பல் வரிசை கொண்டது அப்படிங்கிற வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து 20 தற்காலிக இணைப்பற்கள் அல்லது பால் பற்கள் உருவாகுதுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த பற்களுக்கு பதிலாக இந்த பால் பற்கள் விழுந்ததுக்கு அப்புறம் 2ஆம் தொகுப்பாக 32 நிரந்தர பற்கள் வருது. 32 நிரந்தர பற்கள், மேல 16, கீழே 16. சரிங்களா? முளைக்க ஆரம்பிச்சிருது. இவர்கள் ஒரு தாடைக்கு 16 வீதம், 16 பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 தாடைகளும் 32 பற்கள் இருக்கும். ஒவ்வொரு பல்லும் ஒரு வேர் இருக்கும். அது உள்ளுக்குள்ள பல்லுன்னு சொல்லிட்டு போகும்போது உள்ளுக்குள்ள ஈர்கள் டிகோடான்ட் அப்படின்னு சொல்றது. ஈர்கள்ல வந்து டிகோடான்ட், ஈர்கள்ல பொருத்தப்பட்டிருக்கும் சொல்லப்படுது, வேர்கள் இருக்கும். சரி, நிரந்தர பற்கள் ஆனது பாத்தீங்கன்னா அதோட அமைப்பு, அதோட வேலையை பொறுத்து 4 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நிரந்தர பற்கள் 4 வகைகள். அது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து வெட்டு பற்கள். முதல் ஸ்டேஜ்ல வந்து வெட்டு பற்கள். ஃபர்ஸ்ட் இங்க எடுத்துமே கட் பண்ண பாருங்க, இந்த வெட்டு பற்கள் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கோரை பற்கள், அதுக்கு கொஞ்சம் பின்னாடி. 2வது வந்து கோரை பற்கள், கோரை. சரிங்களா? 3வது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெட்டு பற்கள், 2வது கோரை பற்கள், 3வது வந்து முன்கடவாய் பற்கள். முன்கடவாய், முன்கடவாய், 2வது பின்கடவாய். சரிங்களா? இது 4வது. சரிங்களா? இது வந்து 4வது வந்து பின்கடவாய் பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பின்கடவாய். இந்த 4 வகை தான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். சரி, இப்ப இதுல என்ன நம்ம எக்ஸாம் பாயிண்ட் தெரிஞ்சு போறோம்னா, வெட்டு பற்கள் 8, அதாவது வெட்டவும் மறைக்கிறதுக்கும் பயன்படுத்துது. வெட்டு பற்கள் வந்து 8 அப்படின்னு மெயில் வச்சுக்கணும். சரிங்களா? 8 பற்கள்னு சொல்றது. கோரை பற்கள் 4, இது வந்து 4. இது வந்து கிழிக்கிறதுக்காக ஒரு இது கிழிக்கிறதுக்கும் தொலை போடுறதுக்கும் பயன்படுது. முன்கடவாய் பற்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 நசுக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் பயன்படுது. இதுல வந்து 8 இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 8, அப்புறம் 4, 8. நெக்ஸ்ட் பின்கடவாய் பற்கள் 12. இது வந்து 12 பற்கள் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இது நசுக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் மெல்றதுக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். பல் சூத்திரம் எக்ஸாம் அடிக்கடி கேட்கறது. பால் பற்கள் பாத்தீங்கன்னா 2 1, 2. இது வந்து பால் பற்கள்ல சொல்லப்படுறது. பால் அது 20 பற்கள் வருதுங்களா, அது பை 2. சரிங்களா? 2, 1, 2. இப்போ இதனுடைய கால்குலேஷன் வந்து பால் பற்கள் வந்து சொல்லப்படுது. இது வந்து 10 வருது இல்லைங்களா? சோ 10 × 2 20 பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரிங்களா? இது 20. இது வந்து எந்த ஸ்டேஜ்ல? பால் பற்கள்ல. இதுவே வந்து நிரந்தர பற்கள் வந்து பாத்தீங்கன்னா கூடவே இன்னொரு 3 மட்டும் சேர்த்துக்கோங்க. என்ன? மேல 3, கீழே 3. சரிங்களா? மேல 3, கீழே 3. இதை கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா 16 இல்லைங்களா? 16 × 2 வரும் பொழுது 32 பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தர பற்கள் நம்ம சொல்லுவோம். இந்த பல் சுத்திரம் ரொம்ப முக்கியமானது, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பல் சுத்திரம் முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் உமிழ்நீர் சுரப்பிகள். இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் இருந்து என்ன சொல்றதுன்னா, வாய்க்குழிக்குள்ள 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு. 3. சரிங்களா? இணை உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து 3. என்ன? மேலெண்ண சுரப்பி, 2வது வந்து நாபடி சுரப்பி, 3வது வந்து கீழ் மற்றும் மேல் தாடை சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை நம்ம சொல்றோம். மேலெண்ண சுரப்பினா இந்த சுரப்பிகள் தான் மிகப்பெரிய சுரப்பிகள். அதாவது அன்னம் மேல் அண்ணது மேல இருக்குது. இது வந்து 2 கன்னங்கள்லையும் காதுக்கு கீழே உள்ளுக்குள்ள இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நாவடி சுரப்பி. இது மிகச்சிறிய சுரப்பின்னு சொல்றது. இது பெருசு, இது சின்னது. மிக சிறிய சுரப்பின்னு சொல்லப்படுது. கீழ் மற்றும் மேல் தாடை சுரப்பிகள் வந்து பாத்தீங்கன்னா இது கீழ் தாடைகளுடைய கோணங்கள்ல இருக்கக்கூடியது. இந்த பக்கம் இருக்கக்கூடியது. உமிழ்நீர் சுரப்பிகள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் உமிழ்நீர் சுரக்கும். பிசு பிசுப்பான திரவத்தை சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். 1.5 லிட்டர், 1.5 லிட்டர். சரிங்களா? பிசு பிசுப்பான திரவத்தை அது சுரக்கும். உமிழ்நீர் சுரப்புன்னு சொல்றது. இந்த உமிழ்நீர் இருக்கிறது பாத்தீங்கன்னா டைலின் அமிலேஷன் சொல்றது. அப்படிங்கிற ஒரு நொதி ஸ்டார்ச் வந்து கூட்டு சர்க்கரைங்கிறது ஸ்டார்ச் வந்து மால்டோஸாக மாற்றுது. இந்த டைலின் இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இருக்கு, அதுல நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி இதை ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. உமிழ்நீர்ல பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய லைசோசைம் அப்படிங்கிற நொதி இருக்கு. லைசோசைம் அப்படிங்கிற நொதி. இப்ப அடுத்து நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உணவு இருக்கக்கூடிய சுவை உணர்றதுக்காக நாக்குல இருக்கக்கூடிய சுவை முட்டுகள் உதவுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தொண்டைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா இது வாயிலிருந்து உணவானது உணவு குரலுக்கு கடந்து போகக்கூடிய ஒரு பாதையா இருக்கு. இதோட மைண்ட்ல வச்சுக்கோ. நம்ம அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள டீப்பா போக முடியல.
அடுத்து உணவு குழல் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உணவு குழல் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய தசை படலம் அப்படிங்கிறது உணவு குழல் சொல்றோம். இது தொண்டை பகுதி இங்க ஸ்டார்ட் பண்ணி உணவு வந்து இறப்பைக்கு கொண்டு போகக்கூடிய பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் தசை சுவருடைய அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது சீரான சுருங்கிறது தளருது, அதாவது சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்ட அந்த ஒரு சீரான இயக்கத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி நிகழ்வுகள் இங்க நடக்குது. ஸோ இது வந்து பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் இறைப்பையில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜே மாதிரியான வடிவத்தில் இருக்கும். ஜே அந்த இறைப்பை வந்து ஜே மாதிரியான வடிவத்தில் இருக்கும். இந்த தசையால அகலமான உறுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இறைப்பை பாத்தீங்க அப்படின்னா உள்ளடுக்கு சுவர், அதுக்கு இறைப்பை இருக்குது பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுவர்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சுரப்பைகள் வந்து இறைப்பை நீர் சுரக்குது. இறைப்பை நீர் அது சுரக்குது. இந்த இறைப்பை நீர் தான் கலர் இல்லாம நிறம் இல்லாமலும் அதிக அளவு அமிலத்தன்மை இருக்கக்கூடிய HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய HCl அமிலம் இங்க அதிகமா இருக்கு. அமிலத்தன்மையும் நொதிகள் சொல்லக்கூடிய ரெனின், அதாவது பச்சை குழந்தைகள் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ரெனின் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெனின், அதே மாதிரி பெப்சின் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியது. உணவுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை HCl அமிலமானது அழிச்சு என்ன சொல்றது அழிச்சிரும். அதே நேரத்தில் அமிலத்தன்மை இருக்கக்கூடிய இறப்பை சுவர்களோட என்ன சொல்றது இறப்பையோட உட்புற சுவர்கள் இருக்கு பாருங்க, அது பாதிப்பு இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு வளவளப்பான திரவம் ஒண்ணு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப நம்ம சாப்பிட்றது வந்து ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அமிலங்கள் வந்து அதை அழிச்சிடும். இப்போ HCl வந்து அந்த பவர் இருக்கு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்க்கு அந்த பவர் இருக்கு. சரி, இறப்பையில் இருக்கக்கூடிய இறப்பை நீர்னு சொல்றோம்ங்களா, அது வந்து ஏற்கனவே இந்த பல்லால் அரைக்கப்பட்ட உணவு சேர்ந்து உணவு களமானது அரை செரிமான நிலையில இறப்பைக்கு வந்து சேரும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இறப்பை பாகு அப்படின்னு சொல்லப்படுது. அது முழுமையா அதை அரைச்சிருக்காரு, பட் ஓரளவுக்கு அரைகுறையா அரைச்சிருக்கோம். இதை வந்து இறப்பை பாகு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இறப்பை பாகு குடலுக்குள்ள மெதுவா குடல் பைலோரஸ் வழியா நகருது. ரென்னின்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ரென்னின் அப்படிங்கிறது வந்து இன்னு போட்ட இந்த ரென்னின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். இதுல வந்து என்னென்ன இருக்கு. ரென்னின்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு செரிமான ஊக்கின்னு சொல்லப்படுது. பால் புரதமாகிய கேசம் உரிய வைக்கிறது. அதாவது குழந்தைகள் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பால் குடிச்சிட்டு அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா, ரொம்ப நாளைக்கு பாலை மட்டுமே குடிச்சிட்டு நம்மள மாதிரி சாப்பாடு மட்டன் சிக்கன் நல்லா சாப்பிட போகுது குழந்தைங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரென்னின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதோட மட்டும் இல்லாம புரதம் செரிமானம் ஆகிறதுக்கு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ரெனின் அப்படிங்கிறது என்ன, வெறும் நீ, ஏன்னா இது வந்து அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ரெனின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆஞ்சியோ டென்ஷனோ ஜென்னை, ஆஞ்சியோ டென்ஷனோ, அதாவது ஆஞ்சியோ அப்படின்னா டென்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க, இந்த வார்த்தை மனசுல வந்துடும். ஆஞ்சியோ டென்ஷனோ ஜென்னை ஆஞ்சியோ டென்ஷனாக மாத்துது. இவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக வடிநீர் என்ன சொல்றது அந்த மத்தியில இருந்து அந்த தண்ணீர் பாருங்க, அதையும் சோடியத்தையும் சீராக உரியுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துடலாம். சரி, ரெனினுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல டைப்பாக்கு ரெனின் போட்டிருப்பேன். சிறுகுடல்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், என்ன நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கணும்னா, உணவு கால்வாயில ரொம்பவும் நீளமான பகுதி சிறுகுடல் தான். ரொம்பவும் நீளமான பகுதி. இது எவ்வளவு தூரம் இருக்குன்னா 5 to 7 மீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. சுருண்ட குழல்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த குடல் பாத்தீங்கன்னா 3 பகுதிகளா இருக்கு. அது பாத்தீங்கன்னா முன் சீர்குடல் அப்படின்னு சொல்லக்கூடியது டியோடினம், முன் சீர்குடல் டியோடினம். நடு சீர்குடல் அப்படிங்கிறது ஜீஜினம். மூணாவது இலியம் சொல்ற பாருங்க, இது வந்து பின் சீர்குடல். சரிங்களா, இலியம் அப்படின்னு சொல்றது பின் சிறுகுடல். சரி, இப்ப இதுல இருந்து என்னென்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். டியோடினத்தில் வந்து பாத்தீங்கன்னா முன் சிறுகுடல் வந்து சிறுகுடலுடைய மேல் பகுதின்னு சொல்லப்படுது. இது சி வடிவத்தில் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல தான் சி வடிவத்தில் இருக்கும். பித்த நாளமும், அதாவது கல்லிலிருந்தும் கணைய நாளமும் கணையத்திலிருந்து வரக்கூடிய இந்த கணைய நாளம் சொல்றது இணைஞ்சு டியோடினத்துல திறக்குது. டியோடினத்துல இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, திறக்குது. இப்போ நடு சிறுகுடல் சொல்லக்கூடிய ஜீஜனத்துல என்ன இருக்கு அப்படின்னா, சிறுகுடல்ல நடுப்பகுதி ஜீஜனம்னு சொல்றோம். இது சிறுகுடலோட சின்ன பகுதின்னு சொல்லப்படுது. இது ஒரு பாயிண்ட்ஸ் மைண்ட் வச்சுக்கோங்க. சிறுகுடல்ல சுரக்கக்கூடிய அந்த சிறுகுடல் நீர் சுக்ரோஸ், மால்டோஸ், லிப்பேஸ் மாதிரியான நொதிகள் இருக்கு. சுக்ரோஸ், மால்டோஸ், லிப்பேஸ் இந்த மாதிரி நொதிகள் இங்க இருக்கு. பின் சிறுகுடல்னு சொல்றாங்க. இலியம்ல சிறுகுடலுடைய அந்த அடிப்பகுதியில் இருக்காது. சிறுகுடல்ல அடிப்பகுதியா இருக்கிற இந்த பகுதி பெருங்குடல்ல திறக்குது. இந்த லாஸ்ட்ல அங்க பெருங்குடலுக்கு போய் சாருது. இலியம் அப்படிங்கிறது சிறுகுடலுடைய அதிக நீளமான பகுதின்னு சொல்லப்படுது. இந்த பகுதி பெருங்குடல்ல திறக்குது. இலியம் சிறுகுடலுடைய அதிக நீளமான பகுதி ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய விரல் மாதிரியான நீட்சிகள் இருக்கும். விரல் மாதிரியான நீட்சிகள் அது ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா 1 mm அளவுக்கு இருக்கும். 1 mm 1 மில்லிமீட்டர் அளவுக்கு அந்த நீட்சிகள் இருக்கும். இந்த நீட்சிகள் நீளம் இதை வந்து குடல் உறிஞ்சிகள்னு சொல்லப்படுது. இதுலதான் உணவு உட்கிரிக்கப்படுது. அந்த இடத்துல வந்து ஜீரணமாகிறது அந்த இடத்துல தான். சிறுகுடலை ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 4 மில்லியன் குடல் உறிஞ்சிகள் பார்த்துப்போம். 4 மில்லியன் அப்படிங்கிறது எதுக்காக சொல்லப்படுதுன்னா, சிறுகுடல்ல ஏறக்குறைய 4 மில்லியன் குடல் உறிஞ்சிகள் இருக்கு. அதனாலதான் இந்த குடல் உறிஞ்சிகளை பத்தி நம்ம பார்த்தோம்.
சிறுகுடலானது பாத்தீங்கன்னா செரிமானம் அப்புறம் உறிஞ்சுதல் அப்படின்னு 2 செயல்களை செய்யுது. இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா இதை வந்து பாத்தீங்கன்னா 2 செரிமான சுரப்பி சார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பித்த நேர கல்லில இருந்தும் கணைய நேர கணையத்திலிருந்தும் டியோடினத்துல பெறுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல முன் சுருக்குழல் சொல்ல பாருங்க, அந்த டியோடினத்தை பெறுது. குடல் சுரப்பிகள்ல குடல் சார்களை அது சுரக்குது அப்படின்றது ஒரு பக்கம். அந்த குடல் சுரப்பிகளை நம்ம பார்த்துருவோம். இப்போ வில்லியம் பியூமாண்ட் இவருடைய பேரை வந்து மனப்பாடம் பண்ணிக்காம எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இவர் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர், நல்ல அறுவை போடுவாரா, அறுவை சிகிச்சை ஆபரேஷன் பண்றதுல ரொம்ப கிளாடின்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் என்ன சொல்லணும்னா இறப்பை சார் உடற்செயலிகளின் தந்தை, இறப்பை சார் உடற்செயலின் தந்தை அப்படின்னு இவர் சொல்லணும். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இறப்பையில இருக்கக்கூடிய HCl அமிலம் தான் செரிமானத்துல முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மேக்சிமம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எது ஜீரணம் பண்ணி விடுது அப்படின்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் சீக்கிரம் அதை ஜீரணம் பண்ணி விடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அதை சொல்லியிருப்பார். அடுத்து கல்லீரல். கல்லீரல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய செரிமான சுரப்பி கல்லீரல் தான் அப்படின்றது ஒரு முக்கியமான. இது வந்து செம்மண் நிறத்துல இருக்கும். இது வலது இடது, வலது இடது அப்படின்னு 2 கதுப்புகள் அது பிரிச்சிருக்கும். அதை நம்ம டீஃபா பார்க்கும்போது தெரியும். வலது கதுப்புங்கிறது வந்து இடது கதுப்போட பெருசு, இங்க இருக்கிறது இதை விட பெருசு. சரி, வலது கதுப்புங்க இந்த பக்கம் இருக்கும் இல்லைங்களா? சோ இடது கதுப்போட இது பெருசு. கல்லீரலுடைய கீழ்ப்பகுதியில பித்தப்பை இருக்கும். கல்லீரலுடைய செல்கள் பித்த நீரை சுரக்குதுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது தற்காலிகமா பித்தப்பையில சேகரிக்கப்படுது இல்லைங்களா? பித்த நீர் வந்து பாத்தீங்கன்னா உணவுல போகக்கூடிய இந்த சிறுகுடல்ல வெளிப்படுது. இந்த பித்த நீருக்கு என்ன ஸ்பெஷல்னா இந்த கொழுப்புகள் எல்லாம் ஜீரணம் பண்ணிவிடும். பித்த நீர்ல பித்த உப்புகள் இருக்கும். அதாவது சோடியம் கிளைகோலைட்னு சொல்றது பித்த உப்புக்கள். பித்த உப்புக்கள் அப்படிங்கிறது தனியா பாத்தீங்கன்னா இந்த சோடியம் குளுக்கோலைட் அப்படின்னு சொல்றது. பித்த நிறமைகள் அதுல பாத்தீங்கன்னா அது ஒரு டைம் எக்ஸாம் இருந்து கேட்டாங்க. பைலிரூபின், பைலிவிரிடின், அதாவது பைலிரூபின், பைலிவிரிடின் இருக்கு. அந்த பித்த நிறமைகளுக்கு பேர் அதை வந்து நம்ம சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பித்த உப்புக்கள். இதுல இருந்து என்ன பார்க்க போறோம்னா பால்ம மக்கள், அது பெரிய கொழுப்பு நிலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன திவலைகள் வந்து மாற்றப்பட்டு கொழுப்பா அதை சேகரிக்கப்படுது. இங்க சாட்டா ஒரு தூரம் போவேன்னா பித்த நீர் அப்படின்னா கொழுப்பை என்ன சொல்றது செரிமானம் செய்கிறது அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த கல்லினுடைய பணிகள் என்ன இருக்கு அப்படின்னு அமில அளவை கட்டுப்படுது. என்ன அமில அளவுன்னா ரத்த சர்க்கரை அமில அளவு, ரத்த சர்க்கரை மற்றும் அமினோ அமிலங்கள். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அமில அளவை கட்டுப்படுத்துறது வந்து கல்லீரலுடைய முக்கியமானது. ஏன்னு கேளுங்க, இப்ப எனக்கு வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து மதியம் சாப்பிட்டுட்டேன், ஈவினிங் ஒரு 5 மணி சுமாருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எதை கழிக்குது, ஒரு மாதிரியான ஒரு புளிப்பா ஒரு இது வருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த அமில சமநிலை இல்லை. அப்ப அந்த அமில சமநிலை வந்து சமநிலைக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா பால் பொருட்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து நீங்க ஒரு மோரோ தயிரோ ஏதோ ஒன்று வாங்கி குடிச்சீங்கன்னா அந்த அமில சமநிலையை சரி பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரியா ஜீரணமாகாம வரக்கூடிய அந்த ஃபீல் வந்து நிறைய ஃபீல் பண்ணிருப்போம். சரி, நெக்ஸ்ட் சிவப்பு ரத்த அணுக்கள். என்ன கருவுல சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குது, கருவிலேயே தாய் கருவிலேயே உருவாக்கிறது. நெக்ஸ்ட் ஃபைப்ரினோஜன் புரோத்ரோம்பின் சொல்றது ரத்தம் உறைதலுக்கு பயன்படக்கூடிய ஃபைப்ரினோஜன் புரோத்ராம்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து உருவாக்குறது இதுதான். சரிங்களா? சிவப்பு ரத்த அணுக்களை அழிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரும்பு, தாமிரம், விட்டமின்கள் A, D இது எல்லாம் வந்து சேமிச்சு வைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் நச்சுக்கள் ஏன் சொல்றேன்னா நச்சுகள் உலோக நஞ்சுகளை வெளியேற்றுது, அப்புறம் மருந்து பொருட்கள் ஆல்கஹாலுடைய நச்சுத்தன்மைகளை நீக்குது. இதெல்லாம் வந்து இந்த கல்லீரலுடைய பணிகளாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கணையம். இந்த கணையத்துல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு நாளம் உள்ள சுரப்பி, இன்னொன்னு நாளம் இல்லா சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ இருக்கு. கணையம் வந்து ஒரு பிளவுபட்ட இலை மாதிரி இருக்கும், இந்த வயிற்று பகுதியில் இருக்குன்னு சொல்லுவோம். இறப்பைக்கும் டியோனினத்துக்கும் அதாவது முன் சுருக்குடல் நம்ம சொன்ன முடியல, அந்த இதுக்கு இடையில இருக்கிறது கணையம்னு சொல்றாங்க. கணையம்ங்கிறது பாத்தீங்கன்னா நாளமுள்ள சுரப்பியாவும் நாளமில்லா சுரப்பியாவும் வேலை செய்யும். முதல்ல நாளமுள்ள சுரப்பியா எப்படி வேலை செய்யுது பாத்தீங்கன்னா கணைய நீரை சுரக்குது. அந்த கணைய நீர்ல வந்து 3 நொதிகள் இருக்கும். அதாவது நாளமுள்ள சுரப்பிகள்ல வந்து 3 நொதிகள் என்ன பாத்தீங்கன்னா லிபேஸ், ட்ரிப்சின், அமைலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நொதிகள் இருக்கும். சரிங்களா? இது வந்து நாளமுள்ள சுரப்பி கணைய நீர்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் மேற்புறத்துல பாத்தீங்கன்னா லாங்கர்ஹான் திட்டுகள் இருக்கும். இப்ப இதுல லாங்கர்ஹான் திட்டுகள் தான் நாளமில்லா செல்கள் இருக்கும். நாளமில்லா சுரப்பின்னு சொல்ற பாருங்க, இந்த செல்கள் இருக்கும். இதுல இருந்து நமக்கு அடிக்கடி எக்ஸாம் கேட்டாங்க. நாளமில்லா செல்கள் இருக்கும், அதோட ஹார்மோன்களையும் சுரக்குது. இதுல இருக்கிற ஆல்பா, இங்க இருக்கக்கூடிய ஆல்பா வந்து குளுக்கோகான சுரக்குது, பீட்டா வந்து இன்சுலின் சுரக்குது. இந்த இன்சுலின் தான் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட்டுகளை குளுக்கோஸை வந்து கண்ட்ரோல் பண்றது. இந்த இன்சுலின் சுரக்காம போயிட்டாதான் நமக்கு சக்கரை நோய் வந்துருது, அந்த ரத்தத்திலே அந்த குளுக்கோஸால சுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும்போது பாத்தீங்கன்னா இப்போ குடல் சுரப்பிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சக்கஸ் என்ட்ரிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாரை வந்து சுரக்குது. அதுல மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ், லிப்பேஸ் மாதிரியான காரத்தன்மை இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய நொதிகள் இருக்கு. முன் சிறுகுடல்ல இருந்து உணவானது மெதுவா கீழ் நோக்கி நகர்ந்து
பின் சுருக்குடல் அடையுது. அங்க செரிக்கப்பட்ட உணவானது உறிஞ்சப்படுது, ரத்தங்களால அங்க உறிஞ்சப்படுது. உணவு உறிஞ்சப்படுறது பாத்தீங்கன்னா செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் கிடைச்ச ஊட்டச்சத்துக்களான பாத்தீங்கன்னா குடல் உறிஞ்சிகளால உறிஞ்சி ரத்தம் நிணநீர் மூலமா உடல் முழுவதும் எல்லா பக்கம் விநியோகம் செஞ்சு எல்லா இடத்துக்கும் போய் சேருது. ஒவ்வொரு உடல் செல்களோட தேவைக்கும் ஏற்ற மாதிரி கொடுக்கப்படுது. இப்ப கைக்கு வந்து இந்த வேலைகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இது கொண்டு வந்து ரத்தம் சேர்த்து விட்டுரும். நெக்ஸ்ட் உணவு தன்மயமாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியால என்ன இருக்குன்னா, தன்மயமாதல் அப்படிங்கிறது உறிஞ்சி எடுத்த உணவுப் பொருட்களை உட்புறமா இருக்கக்கூடிய திசுக்களை கொண்டு போய் சேர்க்குது. இதுதான் அதனுடைய உணவு தன்மைன்னு சொல்றது. பெருங்குடல் இது அதிகப்படியான கொழுப்பு திசுக்களை அடுக்கடுக்கா சேமிச்சு வைக்குது. அதிகப்படியா இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து சிக்கலான கூட்டு சர்க்கரை பாலிசாக்கரைன்னு சொல்றது. அப்புறம் இதெல்லாம் வந்து கிளைகோஜனாவும் கல்லியில சேர்க்கப்படுது. இது என்ன அப்படின்னா, அந்த கார்போஹைட்ரேட்ல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் ஆனது சரியா நம்ம வேலை செய்யல அப்படின்ற ஒரு சில நாளுங்க நம்ம வேலை செய்யல அப்படின்னா அதை வந்து கிளைகோஜனை கல்லியில் கொண்டு போய் சேர்க்கப்படுறது. மறுபடியும் அதிகமா வேலை செய்யறப்ப அந்த கிளைகோஜன் வந்து மறுபடியும் இன்சுலின் குளுக்கோகான் மூலமாக நமக்கு தேவையான குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. சரி, செரிமானம் பண்றது மிக நீளமான பகுதி சிறுகுடல். நம்ம 5 மீட்டர் நீள முடியாது. ஆனா தடித்த குழாயான பெருங்குடல் 1.5 மீட்டர் நீள முடியாது. இது 3 பகுதிகள் இருக்கு. இது வந்து முன் பெருங்குடல் சீக்கம் அப்படின்னு சொல்லுது. அது பெருங்குடல் வந்து கோலன் அப்படிங்கிறது. இன்னொன்னு ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள். சரி, இன்றைய டைட்டில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அடுத்த ஒரு வீடியோ நாங்கள் சந்திக்கிறேன். தேங்க்யூ.